அக்டோபர் மாதம் என்ன விதைக்கலாம் அண்ட் அக்டோபர் மாதம் என்னோடய கார்டன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கார்டன் டூர் மாதிரி ஃபுல்லாகவே பார்க்கலாம். அண்ட் கீழே இருக்கிற தோட்டங்களில் கொஞ்சம் பகுதியை காட்ட முடியல, மோஸ்ட் ஆஃப் த பகுதியை காட்டுறேன். அண்ட் மாடி தோட்டம் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். என்னென்ன வளர்ந்துட்டுருக்கு, என்னென்ன பூக்கள் காய்கள்லாம் வந்துட்டுருக்குங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் சாமந்தி செடி. ரொம்ப ஒரு அழகான ஒரு பூ, சின்ன செடி தான் ஆக்சுவலி. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு குட்டி க்ரூ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் செடி ஃபுல்லாகவே ஓரளவுக்கு நல்ல பூக்கள் வந்துட்டுருக்கு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா மல்லி செடி, இதுவும் ஓரளவுக்கு பூத்துட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது. மாடியில் இருக்கிற செடி நல்லாவே பூக்குது, உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா சூரியகாந்தி பூவும் நல்லா வந்துட்டுருக்கு, முட்டுக்கள் நிறைய விட்டுருக்கு. அண்டு மாடியிலையும் ஒரு செடி இருக்குது, அதை கொஞ்சம் லைட்டாக மலர்ந்துருக்கு, அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். அண்டு சூரியகாந்தி பூ, சில செடிகள்லாம் மாடியிலேருந்து எடுத்துகிட்டு கீழே வச்சுட்டேன், ரோஜா செடியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா இப்போது லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்த ஒரு ரோஸ் செடி, சிகப்பு கலரில் பூக்கக்கூடிய ஒரு ரோஸ் செடி. நம்ம கம்யூனிட்டி டேப்பில் கூட போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. இது ஆல்ரெடி இருந்த ரோஸ் செடி தான், எடுத்துகிட்டு கீழே வச்சுருக்கேன். இது நந்தியாவெட்டை, அடுக்கு நந்தியாவெட்டைன்னு சொல்கிறது. ரொம்ப அடுக்கடுக்காக பூக்கும், நல்லாயிருக்கும். இந்த பூ பூத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக்கில் போடுறேன், பாருங்கள். அடுத்தது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கனகாம்பரம். இதுவும் நல்லா பூத்துட்டு இருந்த பூ, இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது. நிறையா கிளைகள் நிறையா இருக்கிறதுனால அந்த கிளைகள்லாம் கட் பண்ணி விட்டால் இன்னும் சூப்பராக வரும். பக்கத்தில் பன்னீர் ரோஜா. இது பார்த்திங்கன்னா மதுரை மல்லி. இது ஒரு சின்ன கட்டிங் வச்சது தான், திருப்பி வந்துட்டுருக்கு நல்லாவே. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காஸ்மோஸ். பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு பூ, ஈஸியாக வளர்க்கலாம். அண்ட் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் எல்லோ கலர் தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு பூங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் செடி. இது நல்ல சின்னதாக தான் இருக்கும், பட் ஆனால் ரொம்ப காரமாக இருக்கும். சட்னிஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மிளகா ரொம்பவே சூப்பரான ஒரு மிளகா. மாடியில் பார்த்திங்கன்னா பர்பிள் மிளகாவும் நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மாடி தோட்டம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்டு இந்த மிளகா ரொம்பவே அழகான மிளகா. ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வெரைட்டி மிளகா மட்டுமே இப்போதைக்கு என் கார்டனில் இருக்குது. அண்ட் இது ஒரு வெரைட்டி ஆஃப் மிளகா. அண்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கனகாமரமும், அதுக்கப்புறம் துளசி செடி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீழே கார்டன்லாம் நிறையா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும். பழைய நீங்கள் கார்டன் டூர் பார்த்துருப்பீங்க, கீழே இருக்கிற கார்டன் டூர் பார்த்துருப்பீங்க. இந்த இடம் ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேப்ப மரத்தெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் ஒரு தென்னங்கன்று வச்சுருக்கோம், அந்த மாதிரிலாம் வச்சு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே கவர் பண்ணி ஒரு வீடியோவில் நான் பண்ணுறேன். அண்ட் மாடி தோட்டத்துக்கு வருவோம். மாடி தோட்டத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா வயல் பொன்னாங்கண்ணி ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கீரை. பக்கத்தில் இருக்கிறது முள்ளங்கி எல்லாத்தையுமே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதில் கேரட் போட போகிறேன். கேரட் எப்போ போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே போடுங்க. அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே. சென்னை, வெள்ளூர், மதுரை, சேலம் அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் அக்டோபர் 15 இல்லை அக்டோபர் எண்டுகளில் நீங்கள் கேரட் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மற்றவங்கலாம் நீங்கள் அக்டோபர் 2nd வீக்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நார்மல் பொன்னாங்கண்ணி கீரை. இதுவும் நல்லா காடு மாதிரி வளர்ந்துட்டுருக்கு. அண்ட் பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. இதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா இது செடி பசலைக்கீரை. செடி பசலையும் நல்லா வந்துட்டுருக்கு. அண்ட் இது நம்ம வெள்ளாரக்கீரையும் சூப்பராக வந்துட்டுருக்கு. அண்ட் இதெல்லாம் பக்கத்தில் சின்ன சின்னதாக டேபிள் ரோசஸ்லாம் நிறைய வச்சுருக்கேன். அண்ட் இதெல்லாம் செம்பருத்தி செடி. அண்ட் இங்கே பாருங்கள் ஜாதி மல்லி செடி நல்லா பூத்துருக்கு. ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு பூ. இந்த ஒரு குட்டி ஒரு க்ரோ பேக்கில் எனக்கு இவ்வளோ பூத்துருக்கு. ஆக்சுவலி இது பெரிய ஒரு க்ரோ பேக்குக்கோ இல்லை பெரிய ஒரு கண்டெய்னருக்கோ மாற்றி வைக்கணும். இல்லைனா கீழே ரெடி பண்ணிகிட்ருக்கும். கீழே ரெடி பண்ணதுக்கப்புறம் அது ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் உரம் வச்சுட்டு இந்த செடி எடுத்துகிட்டு போய் கீழே வைக்கலான்னு பார்க்குறேன். அடுத்தது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சூரியகாந்தி பூ ரொம்பவே அழகாக இருக்குது. ஆக்சுவலி இது மினியேச்சர் சன்ஃப்ளவர் நான் வாங்கினேன். ரொம்பவே அழகாக இருக்குங்க, சூப்பராக பூக்குது. அண்ட் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இதை நம்ம அமேசான் லிஸ்ட்டில் கூட கொடுத்துருக்கேன். இப்போ சேல்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கான ஒரு லிஸ்ட் மாதிரி நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது லிங்க் கீழே இருக்குது. அந்த லிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மினியேச்சர் சன்ஃப்ளவர் சீட் நீங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி, அடுக்கு செம்பருத்தி. இது எல்லோ கலரில் இருக்கிற அடுக்கு செம்பருத்தி. அண்ட் ரொம்பவே அழகாக பூத்துருக்குங்க. இது ஒரு யூனிக்கான ஒரு வெரைட்டி. அண்ட் இதுவுமே சூப்பராக பூத்துருக்கு. சின்ன ஒரு கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன், ஆனால் நல்லா பூக்குது. அண்ட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி ஒரு காடு மாதிரி அழகாக வந்துட்டுருக்கு. குட்டி குட்டியாக டேபிள் ரோசஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருக்கேன். அண்ட் முருங்கை, செடி முருங்கை
ஸோ செடி முருங்கையும் சூப்பராக வந்துட்டுருக்கு. இலைகள்லாம் மஞ்சளாக இருக்குது, அடிக்கடி உடச்சி விடுவோம், திருப்பி உடச்சி விடணும். பூக்களும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலி நிறைய பூக்கள் இருக்குது அண்ட் கூடி சீக்கிரம் இதெல்லாம் காய மாறிடும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 3-4 செடி முருங்கை இந்த ரோவில் வச்சுருக்கேன். இன்னும் கூட ஒரு 2-3 செடி இருக்குது, பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பால்சம், பக்கத்துலேயே இன்னொரு சாமந்தி செடி. அது ஆக்சுவலி பர்பிள் இல்லை எல்லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது இன்னும் பூத்ததுக்கப்புறம் தான் தெரியும், மறந்துட்டேன் அது எந்த கலர் என்ன கலருன்றது. இது காஸ்மோஸ், கீழே கூட பார்த்துருப்பீங்க. இங்கேயும் 2 செடி வச்சுருக்கேன். மாடியில் என்ன தான் ப்ராப்ளம் இருந்தாலும் பூச்செடிகள் கொஞ்சம் இருந்தே ஆகணும். ஏன்னா பூச்செடிகள்னால் மகரந்த சேர்க்கை ஒரு ப்ராப்ளமாக நிற்கும். அதனால் காஸ்மோஸ் கொஞ்சம் மாடியில் வச்சுருக்கேன். சில செடிகள் செம்பருத்தி, அதுக்கப்புறம் நித்தியமல்லி, மல்லிலாம் ஓரளவுக்கு மாடியில் வச்சுருக்கேன். அதெல்லாம் கீழே எடுத்துகிட்டு போகல. அண்ட் ஏன்னா மாடி தோட்டத்தில் பூக்கள் கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் காய்கள் நல்லா காய்க்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இதெல்லாம் வச்சுருக்கிறது. நித்தியமல்லியும் சூப்பராக இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆல்மண்டா, அதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. நித்தியமல்லியில் பார்த்திங்கன்னா நிறையாவே பூக்கள் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு முன்னாடி செடியில் பூக்களே இல்லை, உண்மையாக சொல்லணும்னா அந்தளவுக்கு பூக்கள் ரொம்ப அதிகமாக இல்லவே இல்லை. அண்ட் ஓரளவுக்கு கம்மியாக இருந்துச்சு, டவுனாக இருந்துச்சு. நிறைய சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆகுது, பூக்கள் எல்லாம் கொடி நல்லா படர்ந்துட்டுருக்குன்னு. நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க அப்படின்னு. அதை தான் நானும் ட்ரை பண்ணேன், எனக்கும் நல்ல ரிசல்ட் வந்துருச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள், தண்ணி கம்மியாக ஊற்றுங்க. நித்தியமல்லிலாம் பார்த்திங்கன்னா ஒரு கொடியாக படர்ந்து போயிட்டுருக்குது, அந்தளவுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கிறது வெண்டைக்காய். இது ஜம்போ வெண்டைக்காய் வெரைட்டி. இதில் பார்த்திங்கன்னா ஒரு வெண்டைக்காய் தூங்கிட்டு இருக்குல்ல, அது விதைக்காக விட்டு வச்சுருக்கேன். அண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் சாம்பார் தான். இருக்கிற வெண்டைக்காயெலாம் பறிச்சிட்டாங்க. புதுசாக வர வெண்டைக்காய் தான் அடுத்தது. அண்ட் இதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதம் என்ன ஹார்வெஸ்ட் பண்ணுறேன், என்னென்ன நான் அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோவாக எடுத்து பண்ணுறேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கொடி அவரை. ஆக்சுவலி செடி அவரை தான் போகணுன்னு நினச்சோம், பட் ஆனால் கொடி அவரையாக வந்துருச்சு. ஸோ அதனால் கொடி அவரைக்கு போட்டு நல்லாவே வந்துட்டுருக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா நொச்சி பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு பயன்படும். ஆக்சுவலி கஷாயம் பண்ணி குடிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்டீம் பண்ணுவாங்களா, அதுக்கும் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ்லேருந்து ரோஸ் வளர்க்குறதுக்காக நான் காட்டும் போது ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன். அந்த வீடியோவில் கட் பண்ணி வச்சேன். அதோட அப்டேட் என்னென்னு கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் டைம் லைவ் வரும்போது ஐ திங்க் அனுப்பிரியான்ட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அது என்னாச்சு, அந்த கட்டிங்ஸ் இருக்கா இன்னும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னும் அந்த கட்டிங்ஸ் உயிரோடு தான் இருக்குது, வேர்கள் நல்லா வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பச்சைத்தன்மை அப்படியே இருந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 1 மாதமாக அது அப்படியே தான் இருக்குது. அண்ட் அது வேர் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் போகட்டும், எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வெத்தலை கொடி. அண்ட் வெத்தலை கொடியும் நல்லா வந்துட்டுருக்கு. நம்ம வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு என்னென்ன செடிகள் இருக்குன்னு தெரியும். வெள்ளை கரிசலாங்கண்ணியும் சூப்பராக வந்துட்டுருக்கு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா புடலங்காய் ஆக்சுவலி இப்போ தான் ஹார்வெஸ்ட் பண்ணோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ண புடலங்காயிலேருந்து தான் இன்றைக்கி பொரியல் பண்ணியிருந்தாங்க, சாம்பாரும் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. வெண்டைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் புடலங்காய் பொரியல் சூப்பராகவே இருந்துச்சு. கொஞ்சம் தேங்காய் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் இன்னொரு வெரைட்டி புடலங்காய் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி அது வேறு வெரைட்டி புடலங்காய், இது வேறு வெரைட்டி புடலங்காய். ஸோ இந்த புடலங்காவும் நல்லா வந்துட்டுருக்கு, நிறைய பிஞ்சுகள்லாம் இருக்குது. அண்டு அதுவும் நல்லா காய் பிடிச்சி இன்னும் நிறையா காய்கள் வரும்னு பார்க்குறேன். கூடையே பார்த்திங்கன்னா சிகப்பு கொடி பசலைக்கீரையும் இருக்குது. அண்ட் அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஆக்சுவலி இந்த சீசனில் ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்லாம். நல்லா விட்டமின்ஸ் அயன்லாம் நிறைய இருக்கக்கூடியது சிகப்பு கொடி பசலைக்கீரை, அதுவும் வந்துட்டுருக்கு. அதேமாரி கொத்தவரங்காவும் நிறைய போட்டிருக்கேன், கொத்தவரங்காவும் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி மாடியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் காய்கறி செடிகள், ஏன்னா கீழே கொஞ்சம் போட்டிருக்குங்கிறதுனால மாடியில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். அண்ட் அதேமாதிரி இதை பார்த்திங்கன்னா பர்பிள் மிளகாய், இதையும் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹார்வெஸ்ட் பண்ணதையும் பார்க்கலாம். இந்த சைடு ஃபுல்லாக ரோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இது கொடி அவரை போட்டு விட்டுருக்கிறது. அண்டு இன்னும் சில செடிகள்லாம் போட்டு விட்டுருக்குது. ஆக்சுவலி இப்போ தான் முளைச்சி வருது. அண்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா முள்ளு கத்திரின்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலி இலை ஃபுல்லாகவே முள்ளாக இருக்குது. அதேமாதிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா மிளகா செடியும் அதுக்கப்புறம் மணத்தக்காளி செடியும் இருக்குது. அண்ட் இதுதான் இன்றைக்கி நான் ஹார்வெஸ்ட் பண்ண மிளகாய்கள். குட்டி குட்டியாக பர்பிள் மிளகாயும் அதுக்கப்புறம் கீழே பார்த்த மிளகாயும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்டு என்னோட மிளகாய், ஏதாவது நார்மல் மிளகாய் இருக்குல்ல, அது எப்படி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். அதுவும் நல்லா காய்க்க தொடங்கிடுச்சு, பூக்கள் நல்லா பூக்க ஆரம்பித்து காய்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அண்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிஞ்சு பார்த்தேன், இங்கே பார்க்கலாம் இந்த வீடியோவில் கூட. அண்டு இன்னொரு செடி கூட இருக்குது, அந்த செடியில் இன்னும் நிறையவே பூத்துட்ருக்கு, நல்ல பெரிய செடியாக இருக்குது. இன்னொரு மிளகாய் செடியை பார்த்திங்கன்னா தப்பு செடியாக வந்துச்சு, எலுமிச்சை செடி கூடயே வந்துட்டுருக்கு. அண்ட் இங்கே நீங்கள் பார்க்குறது பூசணி ஒரு பெரிய பேக்கில் போட்டு விட்டுருக்கேன், நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அது கீழே போட்டிருக்கலாம், மாடியில் போட்டிருக்க வேண்டாம். அண்ட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் எடுக்க மனசு வரல. அண்ட்
கொய்யா அண்டு நான் சொன்ன இப்போது அந்த மிளகாய் செடி நல்லாவே வந்துட்டுருக்கு. இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். மிளகாயும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே வந்துட்டுருக்கு. அண்ட் இதுலேருந்து நிறைய மிளகாய் வந்து கூடிய சீக்கிரம் அறுவடைக்கு எடுப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். அண்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாக்பூர் ஆரஞ்சு ஓரளவுக்கு சாஞ்சிருக்கு. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் மழை பெஞ்சதில் டோட்டலாகவே சாஞ்சிருந்தது. எடுத்து நான் இப்போ தான் வச்சுருந்தேன். அதை ஒரு சாஞ்ச மாதிரியே இருக்குது. அதை குச்சியை வச்சு கட்டணும் அண்ட் கட்டுவோம். பக்கத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம மாதுளை வந்து பூ பூக்குது. அணில் வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டு போயிடுது. ஆக்சுவலி இதுக்கு ஃபுல்லாகவே வலை அடிக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அணில் ப்ராப்ளம் இல்லை காக்கா ப்ராப்ளம் இல்லை ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா வலை மாதிரி அடைச்சிருங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு வழி. அண்டு கத்திரிக்காயும் நிறையா வந்து போத்துட்ருக்கு, நிறைய காய்ச்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2-3 கத்திரிக்காய் எடுப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதும் ஒரு சூப்பரான ஒரு மூலிகை தூதுவளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட் பிளான். சளிக்கு வந்து சூப்பராக கொடுக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துட்டு அப்படியே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கிறிஸ்பாக இருக்கும். நார்மலாக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட சாப்பிட்ருவாங்க. ரொம்ப நல்ல மூலிகை, கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள். அண்ட் இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் ஆக்சுவலி நல்லா வந்துருச்சு. பறிக்க ட்ரை பண்ணுறேன், பட் ஆனால் பறிக்க முடியலை. அண்ட் கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு வந்து தான் கட் பண்ணணும், இல்லை ப்ரூனர் எடுத்துகிட்டு வந்து தான் கட் பண்ணணும். அண்ட் நகமும் இல்லை அந்தளவுக்கு. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே கத்திரிக்காய் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ தேடி பார்த்தா ஒரு 4-5 கத்திரிக்காய் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாகவே வந்து கத்திரிக்காயாக இருக்குது. முன்னாடி பார்த்துருக்கிறது நார்மல் வெள்ளை கத்திரிக்காய், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஊதா கலர் கத்திரிக்காய் அப்படின்ட்டு நிறையா அந்த சைடு ஃபுல்லாகவே கத்திரிக்காயாக தான் இருக்கும். அண்ட் இது என்னோடய லெமன் கிராஸ் காடு. ஸோ அதுமாரி தான் இருக்குது. அண்ட் இதேமாரி பிரண்டை காடு. ஸோ இந்த மாதிரி நிறையா செடிகள் இருக்குது. 1-2 செடி மேபி மிஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி என்னோடய கார்டனை சுற்றி காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் என் கார்டனில் இருந்துகிட்ருக்கு. அண்டு நீங்கள் என்னென்ன இந்த அக்டோபர் மாதம் வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் என் கார்டனில் வந்துட்டுருக்கு. இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வளர்த்து பார்க்கலாம். அண்டு ஆல்மோஸ்ட் எல்லா செடிகளும் இந்த அக்டோபர் மாதம் வளர்க்கலாம், ட்ரை பண்ணலாம். நாற்று போடலாம், முட்டைகோஸ்லேருந்து எல்லாமே. இதெல்லாம் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு மாதிரியே நான் கொடுத்துருக்கேன். கீழே வந்து லிங்க் இருக்கும், வெப்சைட்டுக்கான லிங்க். அதிலே ஆர்டிக்கல் போட்டிருப்பேன். அக்டோபர் மாதம் என்ன வளர்க்கலான்ட்டு நான் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பேன். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிற எல்லா காய்களும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வளர்க்கலாம். இப்போ என் தோட்டத்தில் வளர்கிற எல்லா காய்களும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் இருக்கும் சக்திவேல். ஹேவ் அ ஹாப்பி கோனிங் டே. பை.